2025ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நாளை, அதாவது 22/3/2025 சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாகிறது. முதலில் ஆடக்கூடிய ஆட்டங்கள் ஆர்சிபியும் கேகேஆரும். இந்த இரண்டு அணிகளும் நாளை இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விளையாடுகின்றன. முழுக்க ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆட்டங்களை நாம் கணிக்கிறோம். அதாவது முதலாக இந்த ஐபிஎல் தொடர்களின் ஆட்டங்களின் விவரங்களை இந்த பதிவிலே இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறோம். கிரக நிலைகள், அதாவது துலாம் லக்னம் தனுசு ராசியிலே முதல் ஆட்டம் ஆரம்பிக்கிறது. நட்சத்திரம் மூலம், அஷ்டமி, வாரிய நாமயோகம், கௌலவ கரணம், சனிக்கிழமை. அதாவது ராசி தனுசு, லக்னம் துலாம். லக்னம் துலா லக்னத்திலே ஆட்டம் ஆரம்பித்து விருச்சிக லக்னத்தில் ஆட்டம் முடிவடைகிறது. சந்திரன் மூல நட்சத்திரத்திலும், புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் இந்த ஆட்டம் நடைபெறும் காலங்கள் இந்த கிரகங்கள் பயணிக்கிறது. அதாவது புதன்னா பவுலர்களையும், செவ்வாய்னா பேட்ஸ்மேன்களையும் குறிக்கும். அப்போ கேகேஆர் இந்த டீமில் யாரெல்லாம் விளையாடுவாங்க? அதாவது கேகேஆர்லன்னு பார்த்தா நரேன், வி ஐயர், ஏ ருசல், ரமன்தீப் சிங், நோட்ஜே, அரோரா. இவர்கள் அதாவது 2-in-1 முதலில் பேட்டிங் செய்தாலும் இரண்டாவதாக பேட்டிங் செய்தாலும் இவர்கள் விளையாடுவார்கள். அதேபோல் ஆர்சிபியில் படிக்கல், டேவிட், படிட்டர், தயாள், அஸ்லிவுட், ஜான்சன் இவர்கள் மிக சிறப்பான முறையிலே அன்றைய நாள் விளையாடுவார்கள். பெரும்பாலும் பேட்ஸ்மேன்களின் ஆட்டங்கள் இந்த சனிக்கிழமை நாளில் பலன் அளிக்காது. பெரும்பாலும் ஆல்ரவுண்டர்களினாலேயே ஆட்டம் சிறப்பான முறையிலே நடைபெறும். அதாவது இம்பேக்ட் பிளேயர் யார் வருவார்கள் என்பது சந்தேகம். அதாவது யார் இறங்குவான்னு சொல்ல முடியாது. அதே போல் டாஸ் யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படிட்டரின் ஜாதகத்தையும் ரஹனே ஜாதகத்தையும் ஆராயும் போது படிட்டர், அதாவது ஆர்சிபியின் தலைவர், டாஸ் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியிலே கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார்களேயானால் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, எந்த அணி ஃபீல்டிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும். இப்படி இன்றைய நாளிலே ஜாதகத்தின் மூலமாக கணித்திருக்கிறோம். பெரும்பாலும் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, நவமி திதி போன்ற நாட்களிலே ஜாதகங்கள் பலன் அளிப்பதில்லை. இது பொது கருத்து. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, அதனால் நான் போட்டுட்டேன். அப்போ கமெண்டில் எதிர்மறையான விளக்கங்களை தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இன்னும் சில திதிகள் இருக்குது. இதில் ஜாதகங்கள் பலிக்காது அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம்.